வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளி முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க நம்பிக்கை தரும் இடமாக, பாதுகாப்பான இடமாக புதுவை மாநிலம் உள்ளது என புதுவை தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கவர்னர் கைலாசநாதர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வெளியுறவுத்துறை, புதுவை அரசு, இந்திய வணிக அவை இணைந்த புதுவை சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நுழைவாயில் என்ற நிகழ்ச்சியை ஹோட்டல் அக்காடில் நடத்தியது. நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். சென்னை மண்டல தொழில்துறை செயலர் விஜயகுமார், புதுவை தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர் பங்கேற்றனர். விழாவில் கவர்னர் கைலாசநாதர் பேசியதாவது, புதுவை அமைவிடம், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து வசதி, தொழில் திறன் கொண்ட பயனாளிகள், இளம் தொழில் முனைவோர், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கேந்திரமாக உருவெடுக்கும் திறனை கொண்ட சிறிய மாநிலம், கல்வி, சுற்றுலா, மருத்துவம் என பல துறைகளில் சிறப்பை பெற்ற மாநிலம். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் முதுகெலும்பாக இருக்கின்றன. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திகள் சுமார் 30% பங்களிக்கின்றன. ஏற்றுமதியில் 48% பங்களிப்பு தருகின்றன. சுமார் 11 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது என்றாலும் சிறிய நடுத்தர தொழில்கள் தான் அதை உறுதியாக நிலைநிறுத்துகின்றன. அதனால்தான் மத்திய அரசும் மாநில அரசும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கும் அதை உலக சந்தை வாய்ப்புகளோடு இணைப்பதற்கும் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றன. சிறு நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் முத்ரா ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், பெண்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அரசின் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தொழில்துறை வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டும். அப்போதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நாம் எட்ட முடியும். புதுவை மாநிலத்தில் பல நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. தகவல் தொழில்நுட்பம், கைவினை, விவசாய பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், ஹோட்டல்கள், சுற்றுலா சார்ந்த சேவைகள், மீன்வளம், மீன் உணவு ஏற்றுமதி போன்ற கடல் சார்ந்த தொழில்கள், மருந்து மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில்களுக்கு புதுவை சிறப்பான இடமாக இருக்கும். வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவழி முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க நம்பிக்கை தரும் இடமாக, பாதுகாப்பான இடமாக புதுவை மாநிலம் உள்ளது என கூறியுள்ளார். உங்களின் வளர்ச்சிக்கு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் நிறுவனங்களை உருவாக்குகின்றன. பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பெண்கள் கடல் பாசி வளர்க்கும் திட்டம் காரைக்காலில் தொடங்கப்பட்டது. இந்த மீனவ பெண்களின் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த கடல் பாசி வளர்ப்பு கொண்டு வந்துள்ளது. பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய சத்தியமாக மாறியுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு மூலம் புதுவை சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் நுழைவு வாயிலாகவும் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். அமெரிக்காவின் வரி விதிப்பால் நம் நாட்டில் தாக்கம் ஏற்படும். ஆனால் அந்த வரி விதிப்பு சவாலை எதிர்கொள்ளும் அனைத்து திறனும் இந்தியாவிடம் உள்ளது. அவற்றை எல்லாம் சமாளித்த பிரதமர் மோடி தலைமையால் இந்தியா 3வது பொருளாதார நாடாக விரைவில் உயரும் என அவர் பேசினார். புதுச்சேரியில் மேகவெடிப்பு காரணமாக மெதவெடிப்பட்டு பகுதிகள் மற்றும் வெளுத்து வாங்கிய வரலாறு காணாத கனமழையால் சாலை முழுவதும் மழைநீர் கரை புரண்டு ஓடியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் இன்று காலை முதல் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் தற்போது புதுச்சேரி அடுத்த மதஅடிப்பட்ட திருபுவனை, திருவண்டாகோவில் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் மட்டும் மேகம் வெடிப்பு காரணமாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். உடனடியாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் நகர பகுதிகளில் மழையின்றி வானம் இயல்பாகவே காணப்பட்டது. மக்களுக்கு தரமான குடிநீரை கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
2021ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் ஊழல் மலர்ந்துவிட்டதா? இந்த ஊழல் ஆட்சியால் புதுச்சேரி மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்றார். பிஜேபியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள். காங்கிரசிலிருந்து விலகி தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள சென்ற ஓடுகாலிகள் மட்டுமே பிஜேபியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளன. 3 பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு தேவையா எனவும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, கொள்ளை அழிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. கொலை நடக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. அரிசி வழங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் முறைகேடுகள் கவர்னர் வரை சென்ற கவர்னர் முதலமைச்சருடன் இருக்கும் புரோக்கர்களை அழைத்து விசாரித்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்கியதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால் தான் அரசியல் இருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறினார். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளையொட்டி பாரதி பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது உருவச் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாஜக மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள துறைமுகத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை பாஜக மாநில பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுகம் பகுதியில் நடைபெறவுள்ளதால் இன்று பழைய துறைமுகம் பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் மாநில பொருளாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன் மற்றும் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டம் கமிட்டி கூட்டம் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடக தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட கமிட்டி கூட்டம் வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடகர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா RKR ஆனந்தராமன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு என்ஆர் பாஜக அரசின் தோல்விகளையும் மக்கள் விரோத போக்கையும் கண்டித்தும் எதிர்வரும் தேர்தலை சந்திப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன், ஜெரால்டு, ஆறுமுகம், ரமேஷ், குமரன், லக்ஷ்மணன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் கொண்டாட்டமாக லாஸ்பேட்டையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் தொடர் நிகழ்ச்சியாக இன்று புதுச்சேரி மாநிலம் பாஜக மூத்த நிர்வாகி லாஸ்பேட்டை கணேசன் தலைமையில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் லட்சுமி நசாமி மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்களை சரவணன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் லாசப்பேட்டை தொகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். மேலும் 300 மாணவ மாணவியர்களுக்கு பென் டிரைவர் மற்றும் 300 நபர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் மூத்த நிர்வாகிகள் கருணாகரன், லதா கோப்பு, பிரகாஷ், தேவேந்திரகுமார், ரவி, குணசேகரன், புதுவை அரசு சிவராமன், ராஜேஷ், செந்தில்குமார், ரமேஷ், வெண்ணிலா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லலிதபுர தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் பாதிப்படைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து பிரெட் வழங்கினார்.
நெல்லித்தோப்பு தொகுதிகள் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் பாதிப்படைந்த சக்தி நகர் வெண்ணிலா நகர் மக்கள் புதுவை அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பாதிப்படைந்த 50க்கும் மேற்பட்ட மக்களை மருத்துவமனைகள் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் சென்று பார்வையிட்ட பிரெட் பழம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை வழங்கினார். உடன் திமுக தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் சித்து, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு, மாநில கலை இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் காந்தி, மாநில பிரதிநிதி சந்துரு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் செல்வம், நகராஜ் சபரி, பாபுமுத்து, சக்திவேல், JP என்கிற ஜோசப், ராஜி, திமுக கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் சார்பில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை கடைபிடிக்கும் வகையில் புகைப்படம் கண்காட்சி நடைபெற்றது. உலக தற்கொலை தடுப்பு தினத்தை கடைபிடிக்கும் வகையில் 2018 முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக சபையிடம் சிறப்பு ஆலோசனை அந்தஸ்து கொண்ட இளைஞர்கள் தலைமைகள் நடத்தப்படும். லாப நோக்கற்ற அமைப்பான இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம், புதுவை பல்கலைக்கழக சமூக கல்லூரியன், காட்சி தொடர்பு துறை மற்றும் அலியன்ஸ் பிரான்சிஸ் ஆகிய மூவரும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள தி ஸ்பாட் அட் மேசோன் கோலம்பாணிகள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. புகைப்படக்குகள் லென்ஸ் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை என்பது இந்த கண்காட்சியின் கருப்பொருளாகும். இதன் மூலம் வெவ்வேறு மாறுபட்ட வாழ்க்கை முறைகள் வாழ்ந்த மக்களின் பல்வேறு விதமான பரிமாணங்களை பிரதிபலிக்கிறது. தற்கொலை எண்ணங்களும் மனநல பிரச்சனைகளும் வெறும் உயிரியல் சார்ந்ததோ அல்லது அவர்களின் தனிப்பட்ட விஷயமோ அல்ல. மாறாக அது சமூக, கலாச்சார, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப காரணங்களின் மூலம் நிகழ்ந்தேறும் துணை விளைவுகள்தான் என இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் TYCயால் உறுதியாக நம்புகிறது. பிரமுகர்களான பேராசிரியர் பிரகாஷ் பாபு, துணைவேந்தர் புதுவை பல்கலைக்கழகம் பேராசிரியர் சூசன் சாலமன், மனநல மருத்துவர் பாண்டிச்சேரி மருத்துவ அறிவியல் நிறுவனர் டாக்டர் சதீஷ் நல்லம், தலைவர் அலையன்ஸ் பிரான்சிஸ் டி பாண்டிச்சேரி டாக்டர் லலிதா ராமகிருஷ்ணன், முதல்வர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக சமூக கல்லூரி டாக்டர் சிவா மதியழகன், நிறுவனர் DYCL மூலமாக புகைப்பட கண்காட்சியானது முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என்ற தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற அரசை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்ற தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது திடீரென்று காமராஜர் சாலையில் உள்ள ஒரு கடைகள் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை போராட்டக்காரர்கள் திடீரென்று அடித்து நொறுக்கினர். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நகர பகுதிகளில் குறிப்பாக விளையன்பேட்டை, கோவிந்தசாலை, சாரம், நெல்லித்தோப்பு, சக்தி நகர், கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம் பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் கலந்த நீரை அகற்றியதால் பாதிக்கப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள், கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் அரசு வழங்கிய குடிநீரை அருந்தியுள்ளதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக பொதுப்பணித்துறையின் மெத்தன போக்கினால் பொதுமக்கள் உயிரை இழக்கும் நிலை அதிகரித்துள்ளது. எனவே மாநில மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்திட பொதுப்பணித்துறையும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்த இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CPI நகர செயலாளர் ஜீவா, நெல்லித்தோப்பு தொகுதி துணை செயலாளர் சிவா தலைமை தங்கினர். நாகக்கலைநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, CPI தேசிய குழு உறுப்பினர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் தெற்கு பகுதியில் சுனாமி குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, புதுச்சேரி மாநிலம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் நல்லவாடு மீனவ கிராமத்தில் தெற்கு பகுதியில் சுனாமி குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது.
இதில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மின்துறை, இந்திய கடல் பிரிவு, காவல்துறை, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து, சுகாதாரத்துறை, தேசிய மாணவர் படை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். சுனாமி எச்சரிக்கை விடுத்த பிறகு கரையோரம் இருந்தவர்களை ஒளிபெருக்கி மூலம் அப்புறப்படுத்தினர். பள்ளியில் பயின்ற மாணவர்களை பத்திரமாக அழைத்துச் சென்று சுமார் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்த ஒருவர் கடலில் அலையில் சிக்கி ஒதுங்கியிருந்ததை கண்டறிந்த தீயணைப்பு துறையினர் அவரை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளித்த மருத்துவ முகாமுக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் பார்வை செய்த நிவாரணப் பணிகளை செய்தனர். நல்லவாடு கிராமத்தின் முகப்பில் உள்ள நீரோடைகள் தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் யாரேனும் தண்ணீரில் சிக்கியுள்ளார்களா என தேடினர். நல்லவாடு கிராமத்தில் சுனாமி ஒத்திகையால் அந்த கிராம பொதுமக்கள் அச்சத்துடன் இருந்தனர். ஜேசிஐ வார விழாவை முன்னிட்டு கூடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ கிளை சார்பாக 3வது நாள் ஜேசிஐ வார விழாவில் மருத்துவ முகாம் கூடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தலைமை மருத்துவர்கள் தலைமை தாங்கினர். ஆஷா பணியாளர்களின் தலைவர்கள் பல கலந்து கொண்டனர். இதில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ கிளைகளின் தலைவர் ஆரோக்கிய மேரி, மார்க்கெட் ஜாய்ஸ் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர். இதில் ஜேசிஐ வார விழாவின் சேர்மன் சுந்தர வடிவேல் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜேசிஐ ராமன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் ஜேசிஐ கதிரவன், ஜேசிஐ ரங்கநாதன், ஜேசிஐ சரவணன் மற்றும் ஆஷா பணியாளர்கள், செவிலி அலுவலகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பித்தனர். முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் சிறந்த குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி விழா நடைபெற்றது. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர பகுதிகள் எழுந்தவழி இருக்கும் அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விமல்ராஜ் கலாவதி உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவி, நாகராஜ், ஷாஜகான், பிரகாஷ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். லாசிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிலையத்தில் கண்தான இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை, தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் மற்றும் லாசிப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக கண்தான இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாசிப்பேட்டை மாவட்டம் ஆசிரிய கல்வி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது. நிலையத்தின் விரிவுரையாளர் லோக பிரகாஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். பயிற்சி நிலையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் நடேசன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் பன்னீர்செல்வம், ஜெகநாதன், ரேணுகாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி இந்துஜா பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்தான இருவார விழா குறித்து சிறப்புரை ஆற்றினர். கண் பரிசோதக தொழில்நுட்பவியாளர் ஜெயலட்சுமி யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம், கண்தானம் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவுரை ஆற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் விரிவுரையாளர் சசிகலா நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி சிவன் சலங்கை நாட்டியாலயா சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த அரங்கேற்ற நிகழ்வில் 7 மாணவிகள் ஸ்வேதா, தனுஷ்கா, அனன்யா, அனுஸ்ரீ, விதிகா, ஹரிஷிதா, சுவாதி, லக்ஷ்மி ஆகியோர்கள் பங்கேற்று சிறப்பாக பரதம் ஆடினர். விழாவின் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா AKD ஆறுமுகம், ஐஸ்வர்யம் ஆயில் மில்ஸ் உரிமையாளர் சதீஷ்குமார், வரதராஜ ட்ரேடிங் கம்பெனி நிறுவனர் வரதராஜ பெருமாள் கவுண்டர் மற்றும் சேர்மன் ஈச் ஃபவுண்டேஷன் அண்ட் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் கவுண்டர் ஆஃப் புதுவை கவர்மெண்ட் கலைமாமணி ஆவடி அசோசியேஷன் புரோஃபசர் தமிழ்வாணன் மற்றும் நாட்டிய சூடாமணி டாக்டர் குமரன் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சிவன் சலங்கை நாட்டியாலயா சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி
கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.